தெலுங்கில் ஒரு ஹீரோ இருக்கார், பழைய ஹீரோ இருக்கலாம், 70 இயர்ஸ் இப்போ இருக்கலாம். அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. அதோடு இல்லாமல் அதிகமான ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் சம்பாதிச்சவருன்னு சொல்லுவாங்க. அவர் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நான் வந்து வெங்கடேஸ்வர சுவாமியை தவிர, வெங்கடாஜலபதியை தவிர வேறு யாரையும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். வெங்கடாஜலபதினாவே பணம் தானே. ஏன் காரணம் என்னான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு சர்வன் மெய்டு வைக்கிறோம். அவங்க 10 வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம வந்து பெருசாக அதில் கேர் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க, போ நம்ம பொண்டாட்டி நம்மளோட பணக்காரங்க வீட்டிலலாம் வேலை செய்கிறா, ஆனால் அங்கே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்கே யாராவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டோம். அதே நம்ம வீட்டில் மட்டும்தான் ஒரு சமையல்காரங்களோ ஒரு வேலைக்காரங்களோ இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தால் நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம கேர் எடுத்து செய்வோம். அதனால் வந்து என்னோடய கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தாலும் நான் வெங்கடாஜலபதிக்கே விட்டுருவேன். அதனால தான் வேறு சாமி கும்பிட்றதில்ல. நான் சக்ஸஸ்ஃபுல் மேன்லாம் சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ சில பேர் வைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமி ரூமில் புதுசாக வர்ற சாமியெல்லாம் கூட ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிட்டு அந்த சாமி ரூம் ஃபுல்லாக வைக்கிறாங்க. அது பெருசாக நிறைய எவ்வளோ ஃபோட்டோஸு சாமி சேர்ந்தால் அவ்வளோ நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு அந்த இதில் உடன்பாடே இல்லை. 1, 2 ஃபோட்டோ வச்சு நல்லபடியாக கும்பிட்டாலே போதும். ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுக்கலாம், குலதெய்வம் வேணால் ஒன்று வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று இஷ்ட தெய்வம் 2, 3 இருந்தாலே போதும். அதிகமாக தேவையில்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அவர் சொன்ன பிறகு இந்த ஐடியா எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்சவங்க இது எனக்கு அவர் சொன்னது சக்ஸஸ்ஃபுல் மேனுங்கிறனால சொல்கிறது சரியாக இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.